श्रीशैले सद्यापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामादरं मुनिम् रम्यजामाद्रियोगीन्द्रपादरेखां सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे श्रीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजग्मरुग्मं व्यामोगदस्तराणि तृणायमेणे अस्मद्गुरो भगवतोऽत्यदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया युवोदिगे सर्वं यदेव नेमेनुरन्यानाम् आद्यस्तनगले वगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेयुगलं प्रणमामि मूर्घुणा बुधं सरस्य महदाहुयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्करेणो परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लोकगुरुं गुरुभिस्सकपूर्वैः कुरकुलोत्तमदासमुदारं श्रीनगपद्य अभिरामवरेशो धीप्रसयान गुरुं च भजेऽहं लोकाचार्य गुरवे कृष्णपादास्य सूनवे संसारभोगिसन्तुष्ट जीवजीवादमे नमः लोकाचार्य कृपापात्रं कौण्डन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे गुरुकुलोत्तमं नमः श्रीशैलनाथार्य कुन्दीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्बोज राजहंसोगितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा वदति सदा समबलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणकन्दलित ज्ञानमन्दिरं कलये श्रीमच्चडारीकलिजिद्यतिराजसंयजामातृवाणगिरियोगिपदां च भक्तं सुत्यन्तयुग्मसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः श्रीमच्चडारि यतिराजकृपाबलवम्बं सौम्यो भयन्द्रगगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मवसदीकरणप्रवीणं रामानुजं यतिवरं गुरुमाश्रयामः சுவாமி பிள்ளைலோகாச்சார் பரமகிருபையாக அருளி அஷ்டாதச ரகசியங்களிலே கடைசி ரகசியம் இந்த முமுட்சுப்படி. இது இந்த 17 சாரமாக ரொம்பவும் பெரிதாகவும் இல்லாமல் ரொம்பவும் சுருக்கியும் இல்லாமல் அருளி செய்தார். அதிலே 3 பிரகரணம் இந்த முமுட்சுப்படியிலே. முதலே திருமந்திரார்த்தம் பிரகரணம், தயப்பிரகரணம், சரமஸ்லோக பிரகரணம். அந்த திருமந்திரார்த்த பிரகரணத்திலே இன்றைய தினம் நமக்கு 25/10/2025 ஆங்கில தேதியிலே 13வது காலக்ஷேபம், 40வது சூத்திரம். ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதில் ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்பதாக காட்டுகிறார். அதாவது இதுக்கு முந்தின சூத்திரத்திலே ஈஸ்வரனை ஒளிந்தவர்கள் ரட்சகர் அல்லர் என்னும் இடத்தை சொல்லி அதை நாம் விசதகமாக விரிவாக பிரபன்ன பரித்ராணத்தில் சொன்னோம் என்பதாக சொல்லி அந்த பலத்தாலே இப்பதத்தின் அனுசந்திக்கப்படும் ஸ்ரீயப்பதித்துவத்தை அருளச் செய்கிறார். ஈஸ்வரன் யார்? அவன் தான் சிவன் நாராயணன். அவன்தான் எல்லோருக்கும் ரட்சகன். அந்த இடத்தை பிரபன்ன பராயணத்தில் நாம் பறக்க சொன்னோம். ஆனால் இப்பொழுது அனந்தரம் அந்த பலத்தாலே இப்பதத்தின் அனுசந்திக்கப்படும் சுயப்பதித்துவத்தை அருளச் செய்கிறார். ஈஸ்வரன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் முதல்ல என்ன வார்த்தை இருக்குது? ஸ்ரீ இருக்குது. அதனாலே அவனுக்கு சுயப்பதின்னு ஒரு பெயர். இந்த சுயப்பதித்துவத்தை அருளச் செய்கிறார். மேலே ரட்சிக்கும் போது என்று தொடங்கி ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதில் ஸ்ரீசம்பந்தமும் அனுசந்தேயம். ஒரு எம்பெருமான் ஒருத்தனை ரட்சிக்கிறான்னா அந்த ரட்சிக்கிற டயத்தில் பிராட்டியினுடைய புருஷாகாரம் வேண்டும், அவளுடைய சந்நிதி வேண்டும். இதிலே ஸ்ரீசம்பந்தம். ஆகவே இந்த ஸ்ரீயப்பதி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் எம்பெருமானிடத்திலே ஸ்ரீசப்தம் தானே அமைந்திருப்பதாலே அந்த ஸ்ரீசப்தம் அனுசந்தேயம் என்பதாக காட்டுகிறார் மூலத்திலே சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். அதுக்கு வியாக்கியான சுவாமி மனோவாள மாமனிகர் அருளி செய்கிறார். அதாவது அதுக்கு என்ன விவரணம் அப்படின்னு கேட்டால்,
லக்ஷ்மியா சக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சகா சர்வசித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயதே என்கிறபடியே என்பதாக ஒரு பிரமாணத்தை சுவாமி மனோகர மாமுனிகள் இங்கே காட்டுகிறார். என்ன பிரமாணம்னா லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு கிரந்தம். அந்த லக்ஷ்மி தந்திரம்ங்கிறது பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய கிரந்தம். அந்த லக்ஷ்மி தந்திரத்திலே 28வது அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகமானது 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத விவரிக்கிறார். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயதே. அதாவது கருணையே வடிவெடுத்தான லக்ஷ்மி தேவியோடு கூடிய ரிஷிகேசன். இருடிகேசன் கேசவன், இந்த நாராயணன், ஸ்ரீபதி, ஈஸ்வரன், ஸ்ரீமநாராயணன், அப்புறம் என்னென்ன எத்தனை நாமங்கள் வீட்டு 12 நாமங்களோ 1000 நாமங்களோ வீட்டு அழைக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அவன் கருணையே வடிவெடுத்தவனான லக்ஷ்மி தேவியோடு கூடினவனாக இருக்கிறான். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா. ரிஷிகேசன் யாரோடு கூடியிருக்கிறான்? லக்ஷ்மி சம்பந்தத்தோடு கூடியிருக்கிறான். தேவ்யா காருண்ய ரூபயா என்று இந்த பாஞ்சராத்திரில் உள்ள மந்திர ஆகம தந்திராந்திரங்கள் எனப்படும் எல்லா சித்தாந்தங்களிலும் வேதாந்தங்களிலும் ரக்ஷனாக கூறப்படுகிறான். இப்படி இவன்தான் ரக்ஷகன். ரக்ஷகா சர்வ சித்தாந்த எல்லா சித்தாந்தத்திலும் எல்லா சித்தாந்தம் வேதம், இதிகாசம், புராணம், பாஞ்சரார்த்த ஆகமம், அப்புறம் தந்திரங்கள், அப்புறம் தந்திரத்திலே அதுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய என்னென்ன கிரந்தங்கள் இருக்கோ எல்லா சித்தாந்தங்களிலும் எல்லா கிரந்தங்களிலும் வேதாந்தங்களிலும் ரக்ஷகன் ஆக இவன் கூறப்படுகிறான். ரக்ஷகன் யாரு? இவன் தான் சிவன் நாராயணன் ஸ்ரீபதி. அவன் எப்படி இருக்கிறான்? லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா என்பதாக இந்த லக்ஷ்மி தந்திரத்தினுடைய பிரமாணத்தை எடுத்துக்காட்டி ரக்ஷகனான ஈஸ்வரன் சேதனரை ரட்சிக்கும் தசையில் இவருடைய அபராதங்களை கண்டாதல், தன் சுவாதந்திரியத்தாலே யாதல், உபேட்சியாமற் செய்கைக்கு உறுப்பான கிருபையை ஜனிப்பிக்கும் புருஷகாரபூதியான பிராட்டி சன்னதி அவசியாபேஷிதமாகையாலே ரக்ஷகனான் அவனை சொல்லுகிற இவ்வகாரத்தில் அவனுடைய லக்ஷ்மி சம்பந்தமும் அனுசந்தேயம் என்கை என்பதாக காட்டுகிறார். அதாவது ரக்ஷகனான சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் இந்த சேதனரை ரட்சிக்கும் போது அந்த ரட்சிக்கும் தசையிலே அந்த சமயத்திலே அந்த டயத்திலே இவர்களுடைய அபராதங்களை கண்டால், ஐயோ இந்த ஜீவனை ரட்சிக்கிறேன்னு போனேனே, இவன் இப்போ அபராத சகசிரபாஜனம் பதிதம் அப்படின்னு ஆள வந்தார். தன்னுடைய சோத்திரத்திலே குறிப்பிடுகிறார். நான் எப்பேற்பட்ட அவதாரங்களை நான் பண்ணினவன். சுத்ரஹா பாபிஷ்டகா சத்ரபந்து சுத்ர அப்படின்னு தன்னுடைய பாவம் நானே நானாவிதமாக பாவம் செய்து போந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆள வந்தார் இப்படி சொல்கிறார். இப்படி இந்த சேதனை போய் காப்பாற்றணும்னு நினச்சேனே, இவன் எவ்வளவு இந்த பாவங்களை பண்ணியிருக்கிறான். சேதனரை ரட்சிக்கும் திசையில் இவர்களுடைய அபராதங்களை கண்டால், இவ பண்ண ஒரு பாப காரியங்களை கண்டால் தன் சுவாதந்திரியத்தாலே யாதல் உபேட்சியாமற் செய்கைக்கு உறுப்பான கிருபையை ஜனிப்பிக்கும். அப்போ இவன் பண்ண பாபத்தை பார்த்தா இவனுக்காக போய் நம்ம ரட்சணம் பண்ண முடியும்? ரட்சணம் பண்ணக்கூடாது. இவனுக்காக போய் நம்ம காருண்யத்தை காட்டக்கூடாது அப்படின்னு அவன் நினைத்தானால் அது உபேட்சியாமல் செய்கைக்கு அவன் உபேட்சியாமல் இருப்பதற்கு உறுப்பான கிருபையை ஜனிப்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவான் இந்த பிராட்டி? இவனுக்கு உபேட்சை பண்ணுறதோ இல்லை, அபேட்சை இல்லை. அபேட்சைன்னா ஏற்றுக்கிறது, உபேட்சைன்னா தள்ளுறது. இந்த ஜீவன் இந்த சேதனன் இவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே, இவனை எப்படி ஏற்றுக்கக்கூடாது, இவனை தள்ளு அப்படின்னு சொன்னான். அப்போது எப்படி தள்ளுவனா? அவன் தன் சுவாதந்திரியத்தாலும் தள்ளலாம், அவனுடைய காருண்யத்தாலும் தள்ளலாம். அப்படின்னா அந்த காருண்யத்தாலே அவன் சுவாதந்திரியத்தாலே அதல் உபேட்சிக்கம், சுவாதந்திரியத்தாலே உபேட்சை பண்ண முடியும். அப்போது அந்த சுவாதந்திரியத்தாலே இவனுக்கு நான் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொன்னால் அவனுடைய சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியத்தை உபேட்சியாமற் செய்கைக்கு இவன் அதை அபேட்சையாகணுமே, இந்த சேதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அதற்கு உறுப்பாக அதற்கு காரணமாக
அவனுக்கு இவள் கூட இருந்து அவனுக்கு கிருபையை ஜனிப்பிப்பாளாம், கிருபையை உண்டு பண்ணுவாள். எம்பெருமான் கோபம் அடைந்தால் அவன் உலகிலே ந கஷ்டித் ந அபராததி அப்படிங்கிறார் ஸ்ரீராமாயணத்திலே வால்மீகி பகவான் சீதையை சொல்கிறார். சீதை இடத்துல உலகிலே தப்பு செய்யாதவர்கள் எவர்தான்? எல்லாரும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். ஆகவே உனக்கு உறுப்பான கிருபையை ஜனிப்பிக்காம். அவள் கூட இருக்கிறதுனால சிவப்பதி இல்லையா, கூட இருக்கா இல்லையா, அப்போ இவளுக்கு கிருபையை ஜனிப்பிக்கிறான். ஏன்னா இவ புருஷாகார பூதியான பிராட்டி சந்நிதி, இவள் கூடவே இருக்கிறதுனால பிராட்டி சந்நிதி அவசியம் தேவை, அவசியாபேட்சிதம் ஆகையாலே ரொம்ப அவசியம். அதனால தான் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அதுக்கப்புறம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை அடையணும். அபேட்சிதா இது முக்கியமான அபேட்சியாபேட்சிதம்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ரக்ஷகனான் அவனை சொல்லுகிற இவ்வகாரத்தாலே, இப்படி ரக்ஷகன் யாரு? அவனை சொல்லுகிறது இந்த அகார வாச்சியமான எம்பெருமான். இவ்வகாரத்தில் அவனுடைய லக்ஷ்மி சம்பந்தமும் அனுசந்தேயம். அப்படிங்கிறதுல லக்ஷ்மியும் கூட இருக்கா. அகார வாச்சியான எம்பெருமானிடத்தில் அந்த சிவப்பதி ஈஸ்வரன், அவன் அகார வாச்சியன். அந்த அகார வாச்சியத்திலும் இவள் கூட இருக்கா. சிவப்பதியான இந்த லக்ஷ்மி, இந்த ஸ்ரீ கூட இருக்கிறார். அவனுடைய லக்ஷ்மி சம்பந்தமும் அனுசந்தேயம். ஆகவே எம்பெருமானிடத்திலும் இருக்கிறார், அவனுடைய அகார வாச்சியமான அந்த அகாரத்திலும் அவள் இருக்கிறார். அது அனுசந்தேயம். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கை என்பதாக காட்டுகிறார். இப்படி லக்ஷ்மி என்னாதே ஸ்ரீ என்றது. அப்போ லக்ஷ்மி சிவப்பதினா அப்போ என்ன சொல்கிறேன்? லக்ஷ்மின்னு சொல்லாமே, லக்ஷ்மி நாராயணன் சொல்லாமே, எதுக்கு சிவன் நாராயணன் சொல்லுவானே? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னா அதுக்கு காமிக்கிறார். லக்ஷ்மி என்னாதே ஸ்ரீ என்றது சயத இது ஸ்ரீஹி என்கிறபடியே அவனை நித்திய சேவை பண்ணுகையாலே அவனோடு இவளுக்கு உண்டான அவினாபாவமும். லக்ஷ்மின்னு சொல்லலாமே, எதுக்கு ஸ்ரீன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரேயத இது ஸ்ரீஹி அப்படின்னு அதுக்கு விற்பத்தி. ஸ்ரீ சப்தத்துக்கு விற்பத்தி ஸ்ரேயத இது ஸ்ரீஹி என்பதாக. ஸ்ரேயத இது ஸ்ரீன எம்பெருமானை எப்போதும் ஆசிரியத்து இருக்கிறாள். ஆகையாலே இவள் ஸ்ரீ எனப்படுகிறார். ஸ்ரேயத இது ஸ்ரீஹி, எம்பெருமானை இவள் எப்பொழுதும் ஆசிரியத்து இருக்கிறார், அவளை சார்ந்து இருக்கிறார், அவளை விட்டு விலகுவது இல்லை. ஆகவே இவளுக்கு ஸ்ரேயத இது ஸ்ரீ என்ற விற்பத்தினா சொல் பொருள் அடைவு என்கிறபடியே அவனை நித்திய சேவை பண்ணுகிறாள். நித்தியமாக இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கான். அவனோட இவளுக்கு உண்டான அவினாபாவம், அவனோடே இவளுக்கு எம்பெருமானோடே இவளுக்கு இந்த ஸ்ரீக்கு இந்த லக்ஷ்மிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அது அவனை நித்திய சேவை பண்ணுகையாலே அவனோடு இவளுக்கு உண்டான, அவளுக்கு நித்தியமாக இருந்து அனவரதமும் இருந்து சர்வ காலத்திலும் சர்வ இடத்திலும் இருந்து பண்ணுறதுனால இவளுக்கு உண்டான அவினாபாவம். அவினாபாவம்னா என்னென்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். சில இதை பிரிக்க முடியாது, அது பிரிக்க முடியாத சம்பந்தம். அவனையும் பிரிக்க முடியாது, அவளையும் பிரிக்க முடியாது. அதனாலே அவளுக்கு அவனோடு இருக்கிறது ஏற்றம். அந்த ஏற்றம் எல்லா இடத்திலும் இருக்கும். எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்திலே லட்சுமி அவதரிக்கிறார். இப்போ வாமநாத அவர்த்த பிரம்மச்சாரியாக வந்தானே, குரலாக வந்தானேன்னா அப்போ கூட அவன் லட்சுமி அவனுடைய ஹிருதயத்தில் தான் இருந்தாளாம். அதனால தான் அவருடைய ஆச்சாரியன சுக்கராச்சார் மார்பிளில் லட்சுமி இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிட போகிறது, அதனால கிருஷ்ணாஜனத்தை வச்சுன்னு வாந்தோட வச்சுன்னு மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்வதாக சொல்வார். இப்படி அவனை நித்திய சேவை பண்ணுகையாலே, அவனோடே நித்தியமாக இருந்து கைங்கரியம் பண்ணி கூட இருக்கிறதுனாலே அவனோடு இவளுக்கு உண்டான ஒரு சம்பந்தம் அது அவினாபாவ சம்பந்தம், பிரிக்க முடியாது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, பிரிக்க முடியாது, அவினாபாவ சம்பந்தம் என்பதாக ஸ்ரேயத இது ஸ்ரீ என்பதை காட்டி ஸ்ரீயதை இது ஸ்ரீஹின்னு அடுத்த விற்பத்தி. இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம் என்பதாக காட்டுகிறார். ஸ்ரேயத இது ஸ்ரீஹின்னு ஒன்றும், ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி என்பதாக. ஸ்ரீயதே இது ஸ்ரீனா அனைவராலும் ஆசிரியக்கப்படுகிறாள், ஆகையாலே ஸ்ரீ என அழைக்கப்படுகிறாள். எப்படி? முதல்ல ஸ்ரேயத இது ஸ்ரீஹி, இவள் அவனை ஆசிரியிக்கிறாள். அப்புறம் இவள் எல்லாராலும் ஆசிரியக்கப்படுகிறாள். எல்லா சேதனர்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு ஸ்ரீயை காட்டி தானே அந்த எம்பெருமானை காட்டுகிறார்கள்.
ஆகவே ஸ்ரயத இது ஸ்ரீ என்பதால் அனைவராலும் ஆசிரிக்கப்படுகிறாள் ஆகையாலே இவள் ஸ்ரீ எனப்படுகிறார் என்பதாக 2 விதமான சொற்பொருள் அடைவு விற்பத்தியை இங்கு சுவாமி மனோகால மாமுனிகள் காட்டுகிறார். என்கிறபடியே சேதனருக்கு இவள் நித்திய சேவையாக இருக்கும் என்னும் அதுவும் தோற்றுகைக்காக. எப்படினால என்னதுன்னா என்கிறபடியே ஸ்ரயத இது ஸ்ரீ. ஸ்ரயத இது ஸ்ரீன்னு என்ன சொன்னேன்? அனைவராலும் ஆசிரிக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் அவளை போய் ஆசிரிக்கிறோம். இப்படி அனைவராலும் ஆசிரிக்கிறப்படுகிறாலே சேதனருக்கு இவள் நித்திய சேவையாக இருக்கும்படி நாம் சேதனர்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? அவளுக்கு நித்திய சேவை பண்ணணும். அந்த நித்திய சேவை தோற்றுகைக்காக ஸ்ரேயத இது ஸ்ரீ. அவள் அவனுக்கு சேவை பண்ணுறாள், ஆசிரியச்சு இருக்கா. சேதனர்கள் இவளை ஆசிரியத்து இருக்கார். இவளை ஆசிரியத்து இருந்தால் இவள் அவனை காட்டிக் கொடுப்பார் என்பதற்காக என்று தோற்றுகைக்காக. இன்னமும் இவ்வகாரத்தில் ஈஸ்வரனுடைய லட்சுமி சம்பந்தம் நியமே தோற்றும் என்பதை ஆப்தவசனத்தாலே தரிசிக்கிறார். அத்தர இத்தியாதியாலே மேலே சொல்கிறார். இதோடு நிறுத்தாமல் இன்னமும் மேல் இவ்வகாரத்தில் இந்த அகார வாச்சியாருடைய எம்பெருமானிடத்திலே ஈஸ்வரனுடைய லட்சுமி சம்பந்தம் நியமே தோன்றும் என்பதை நியமேனா கிரமமாக, அது ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி மொனாட்டமஸாக நடக்கும்னு சொல்கிறாள். அது மாதிரி அது அந்த காரியம் நம்ம போனாலும் மணாலும் திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கோம். நம்ம போனாலும் போகாட்டாலும் திருமஞ்சனம் ஆகிடும், நம்ம போனாலும் போகாட்டாலும் சேவாகாலம் ஆகிடும். நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணுவேன், நீ தான் பண்ணுறதுன்னு கிடையாது. அந்தந்த காரியங்கள் அந்தந்த காலத்தில் அது நியமேன நடந்துட்டு இருக்கோம். அந்த நியமேன தான் காட்டுகிறார் ஈஸ்வரனுடைய லட்சுமி சம்பந்தம் நியமேன. அப்படி அது அந்தந்த காலத்தில் அந்தந்த வசந்த காலம் வந்தால் புஷ்பங்கள் புஷ்பிக்கும், மழை காலம் வந்தால் வருஷிக்கும், கிரீஷ்ம காலம் வந்தால் அந்தந்த காலத்துக்கு இப்போ வெயில் காலம் வந்தால் கிரீஷ்ம காலம் வந்தால் வெயில் அடிக்கும். இப்படி அந்தந்த காலத்தில் நியமேன தோற்றும் என்பதை அதே மாதிரி இந்த ஈஸ்வரனுடைய லட்சுமி சம்பந்தம் அது நியமேன தோற்றும் என்பதை அதை ஆப்தவசனத்தாலே அது நான் நீ சொல்கிற அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா ஆப்தவச்சனத்தாலே தரிசிக்கிறார் அத்திர இத்தியாதிகளாலேன்னு. அதுக்கு ஆப்தர்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர், முக்கியமானவர், நம்ப தகுந்தவர். அவர் சொன்னால் பெருமாள் சொன்னாப்புல அப்படிங்கிறாப்புல நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் ஆப்தவச்சனம். அந்த ஆப்தவச்சனத்தை மேலே தரிசிக்கிறார் அத்திர இத்தியாதிகாலே என்பதாக அடுத்த சூத்திரத்திலே 41வது சூத்திரத்திலே இந்த சூத்திரம் பங்கி வரும். 40வது சூத்திரம் ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதில் ஸ்ரீ சம்பந்தமும் மனுசந்தேயம் லட்சுமியாசகர்ஷீகேஷோ தேவ்யா காருண்யரூபயா ரட்சகா சர்வசித்தாந்தே வேதாந்தே விச்சகீயதே என்கிறபடியே ரட்சகனான ஈஸ்வரன் சேதனரை ரட்சிக்கும் தசையில் இவர்களுடைய அபராதங்களை கண்டாதல் தன் சோதனை எந்தத்தாலே யாதல் உபேக்ஷியாமற் செய்கைக்கே உறுப்பான கிருபையை ஜனிப்பிக்கும் புருஷாகார போதையான பிராட்டி சந்நிதி அவசியாவேஷிதம் ஆகையாலே ரட்சகனான அவனை சொல்லுகிற வகாரத்திலே அவனுடைய லட்சுமி சம்பந்தமும் அனுசந்தேயம் என்கை. லட்சுமி என்னாதே ஸ்ரீ என்னது ஸ்ரீகதைகிதி ஸ்ரீகி என்கிறபடியே அவனை நித்திய சேவை பண்ணுகையாலே அவனோட ஒழுக்கு உண்டான அபிநாபாவமும் ஸ்ரீகதை இது ஸ்ரீஹி என்கிறபடியே சேதனருக்கு இவன் நித்திய சேவையாயிருக்கும் என்னதுவும் தோற்றுகைக்காக. இன்னமும் இவ்வகாரத்தில் ஈஸ்வரனுடைய லட்சுமி சம்பந்தம் நியமேன தோற்றும் என்னுமத்தை ஆப்தவச்சனத்தாலே தரிசிப்பிக்கிறார் அத்திர இத்தியாதியிலே. இந்த அகார வாச்சியமான எம்பெருமானிடத்திலே லட்சுமி சம்பந்தம் இருக்குது, ஆலை லட்சுமி ஸ்ரீ சம்பந்தம் இருக்குது என்பதாக காட்டினார். மேலே அதுக்கு பிரமாணத்தை காமிக்கிறார். அத்திர பகவத் சேனாதிபதி மிஸ்ரர் வாக்கியம் அப்படின்னு அவன் மார்பு விட்டு பிரியில் இவ் அக்ஷரம் விட்டு பிரியாது. அவன் மார்பு விட்டு பிரியில் அவன் மார்பு விட்டு ஒரு கால் லட்சுமி பிரிந்தாலும் இந்த அகார வாச்சியமான இந்த வாச்சியம் அக்ஷரம் அவனை விட்டு பிரியாது. அது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அத்திர பகவத் சேனாதிபதி மிஸ்ரர் வாக்கியம் என்பதாக எடுக்கிறார். அதாவது இவ்விடத்திலே ஞானாதிகரண ஸ்ரீ சேனாதிபதி ஜியர் அருளி செய்யும் வார்த்தை. ஸ்ரீ சேனாதிபதி ஜியர், சேனாதிபதி விஸ்வக்சேனர், அந்த விஸ்வக்சேனருடைய வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா பகவத் சேனா, அவருக்கு பகவன்னே பேர். ஏன்னா அவர் ஒரு கோலை பிறப்பு பிடிச்சிட்டு ஒரு கையை காட்டினார்னா பெருமானும் தாயாரும் அவர் சொல்லப்படுதான் நடக்கணும்.
அவன் ஒரு ராஜா மந்திரி சொல்லப்படி தானே ராஜா ராஜா இஷ்டப்படி போயிட முடியாது. ராத்திரிக்கு மார்வேடத்தில் எங்கேயாவது போகணுன்னா கூட அது மந்திரிக்கு தெரியணும். அவள் எங்கே போகிறா என்ன, அவனா செக்யூரிட்டி அவளுக்கு தெரியணுமோ இல்லையா, அவளுக்கு தெரியாமல் அவன் எங்கேயும் போயிட முடியாது. அதுபோல் இந்த சேனாதிபதி மிஸ்ரருங்கிற அவருக்கு அது ஒரு அடைவு பெயர். பகவத் சேனாதிபதி மிஸ்ரர். அவருக்கு பகவத்னா பகவான் பண்ணுற காரியத்தை எல்லாம் அவன் மூலம் தானே பண்ணிக்கிறார் சேனாபதி ஆழ்வார். ஆகவே அதற்கு பகவத் சப்த வாக்கியம் அவருக்கும் உண்டு. பகவத் சேனாபதி மிஸ்ரர் வாக்கியம் அவன் மார்பு விட்டு பிரியில் அக்ஷரம் விட்டு பிரிவது. பிரிவதுன்னா அவன் மார்பு விட்டு பிரிஞ்சாதானே இந்த அக்ஷரம் பிரிகிறது. அவனும் பிரிய மாட்டான், இந்த அக்ஷரமும் பிரியாதுன்னு அர்த்தம். அதாவது இவ்விடத்திலே ஞானாதிகரண சேனாதிபதி செய்த வார்த்தை அகிலகில்லேன் இறையும் என்று அதே என்பதை காமிக்கிறார். அகிலகில்லே இறையும் என்று அளவேல் மங்கை உரைமார்பா அவன் திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணும் இவள் அவனுடைய திருமாலிலே இவள் இந்த ஸ்ரீஹி இந்த லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுகிறார். அம்மார்பை விட்டு பிரியலாயிற்று அவனுக்கு பாதகமான அக்ஷரத்தை விட்டு பிரிவது. அந்த மார்பை விட்டு எப்போதாவது ஒரு பிரியவே மாட்டான். அதே போல இந்த அக்ஷரத்திலே விட்டும் பிரிய மாட்டார். அவனுக்கு பிரதிபாதகமான அக்ஷரத்தை விட்டு அவனுக்கு பிரதிபாதகம் என்ன? ஓம்ங்கிறது என்ன? அகார உகார மகாரம். அகார வாச்சியத்தில் யார்? அகார வாச்சியமான எம்பெருமான். ஆகவே இந்த அக்ஷரத்தை விட்டு பிரிவது அவனுக்கு பிரதிபாதகமான அக்ஷரத்தை விட்டு பிரிவது. மார்பை விட்டு பிரியலாம். மார்பை விட்டு பிரிஞ்சால் இதை விட்டு பிரிஞ்சிருவா. மார்பை விட்டே பிரிய மாட்டார். அகலைகில்லே நிலையம் என்று அகல்வேல் மங்கை உரைமார்வான எப்போது நித்தியவாசம் பண்ணுறார் மார்பிலே. ஆகவே அக்ஷரத்தை விட்டு பிரிவதுனா அக்ஷரத்தை விட்டு பிரிய மாட்டா என்று என்கிற இதை கூட்டாத போது கீழே வாக்கியம் அன்மையாது. இப்படி சொல்லாட்டா, இப்படி கூட்டாதுன்னா அது சேர்க்கை. இப்படி சேர்க்காட்டா கீழோடு இவ்வாக்கியம் அன்மையாது. அவனை விட்டு பிரிந்தால் அவன் மார்பை விட்டு பிரிந்தால் இந்த அக்ஷரம் பிரியும். அவன் மார்பை பிரிய மாட்டான், இந்த அக்ஷரமும் பிரியாது. ஆகவே இது என்கிற இத்தனையும் கூட்டாத போது கீழோடு வாக்கியம் அன்மையாது. இப்படி சொல்லாட்டா கீழே உள்ள வாக்கியங்கள் எல்லாமே தட்டும்னா அது கோரலேஷன் ஆகாது என்பதாக காட்டுகிறார். இத்தால் அவன் திருமார்பில் சம்பந்தம் இவளுக்கு நித்தியமாக யாரு மேற்படி சொன்னதுனால அவளுக்கு அவனுடைய திருமார்புக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தம் இவளுக்கு நித்தியமாக யாரு. நித்தியம்னா எப்போதும் இருக்கிறது, கான்ஸ்டண்டாக இருக்கிறது, பிரிவே கிடையாது. அவன் தோற்றும் இடத்திலே இவளும் தோற்று. அவன் எங்கெங்கே தோற்றுறானா அங்கே இவளும் தோற்றும். அவன் மத்ஸ்யாரூபத்தில் எடுத்துனான்னா தசசஸ்ய அவதாரேன அவளும் அப்படியே கூட வரா அப்படின்னு வாக்கியங்கள்லாம் புராண வச்சனங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த அவதாரங்கள் எப்படி எடுத்தாலும் அதை சொன்னான். இப்போ வாமன அவதாரத்தில் வந்தால் கூட அங்கேயும் கூட வருவாள். மத்ஸ்யாவதாரத்தில் பெருமாள் மட்டும் தானே இருக்காருன்னா அவன் மார்பிலே இருக்கா. அதனால் ஆகவே அவன் திருமார்பின் சம்பந்தம் அவனுக்கு திருமாலுடைய இவளுடைய சம்பந்தம் நித்தியம்னு என்ன? எப்போதும் இருக்கிறது. அவன் தோற்றும் இடத்திலே திடம்ல தோன்றினான். ஸ்தம்பத்திலேருந்து நரசிம்மர் தோன்றிட்டார். அப்போ ஸ்தம்பத்திலேருந்து தோன்றினா அப்போ அவளும் கூடயே தோன்றும். ஏன்னா அவள் தான் அகலைகளில் இறைவென்று அளவேல் மங்கையாக இருக்காளே. அதனால் இந்த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ், அந்த கேள்விக்கே இடமில்லை. அவன் தோற்றும் இடத்திலே இவளும் தோற்றுகை நிச்சிதமாகையா. அது நிச்சிதம், அது அதில் சந்தேகமே கிடையாது. அவன் திருமாலுவில் அன்மயத்தோ உபாதி அவனுக்கு வாச்சகமான அகாரத்தில் அன்மயம் இவளுக்கு நித்தியம் என்றதாயிற்று. எப்படி அவன் திருமாலுவில் அவள் அன்வயத்து நித்தியமாக இருக்கிறாளோ அதுபோல அவனுக்கு வாச்சகம் எது? அகார வாச்சியம். அகார வாச்சியமான எம்பெருமான். ஆகவே அந்த அகார வாச்சியத்திலும் அவளுக்கு அன்வயம் உண்டு, இவளுக்கு அன்வயம் உண்டு. எப்படி அன்வயம்? அது பிரிக்க முடியாத அன்வயம், நித்தியமான அன்வயம் என்கிறதாயிற்று. இன்னமும் இவ்வர்த்தத்தை ஸ்திரீகரிக்கைக்காக இந்த அர்த்தத்தை இப்போ மேலே சொன்ன இந்த அர்த்தத்தை திருப்பி திருடீகரிக்கைக்காக மேலும் நன்றாக புரியும்படி சொல்வதற்காக ஈஸ்வர சேதன வாசனங்களான அகார மகாரங்கள் இரண்டிலும் இவளுக்கு உண்டான அனவரத அன்வயத்தை சதுஷ்டாந்தமாக அருளச் செய்கிறார். வர்தாவனுடைய என்று தொடங்கி என்பதாக அர்த்த சூத்திரத்தை காண்பிக்கிறார். இன்னமும் மேலும் இவ்வார்த்தை, இந்த மேலே கூறப்பட்ட வார்த்தை, அவனை விட்டு அவள் பிரிய மாட்டாள், அவள் பிரிந்தால் அவளும் பிரிய மாட்டாள், அக்ஷரமும் புரியாது. இந்த வார்த்தை அது மேலேக்கே ஸ்திரீகரிக்கைக்கா இன்னும் ஆணித்தரமாக அடித்து சொல்வதற்காக ஈஸ்வர சேதன வாசகங்களான ஈஸ்வர சேதன வாசகங்கள். ஈஸ்வரன் அகாரம், சேதனன் மகாரம்.
இவள் உகாரம். அந்த அகார மகாங்கள் இரண்டிலும் இவளுக்கு உண்டான அன்மயம். அகாரத்திலே இவளுக்கு அன்மயம் உண்டு, மகாரத்திலும் இவளுக்கு அன்மயம் உண்டு. இவளே உகாரமாக நடுவிலே இருக்கிறார். அனவரத அனவரதம்னா அப்படி எப்பொழுதும் விச்சேத்தியம் இல்லாமல் அவிச்சின்னமாக அனவரத அன்வயத்தை சதுஷ்டாந்தமாக அருளை செய்கிறார். வேறு ஒரு உதாரணத்தை கொண்டு அருளை செய்கிறார். பர்த்தாவனுடைய என்று தொடங்கி என்று அடுத்த சூத்திரம் 41ஆம் சூத்திரம். அத்திர பகவஸ்ரேணாதிமிஸ்ரர் வாக்கியம் அவன்மார்பு விட்டு பிரிகில் இவ்வக்ஷரம் விட்டு பிரிவது. அதாவது இவ்விடத்தில் ஞானாதிகரான சேனாபதி ஜீயர் அருளி செய்யும் வார்த்தை. சேனாபதி ஜீயருக்கு ஞானாதிகரர் அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தை இங்கே சுவாமி மனோபால மாமுனிகள் எடுக்கிறார். அகலகில்லே நிலையம் என்று அவன் திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணும் இவள் அம்மார்பை விட்டு பிரியலாயித்து அவனுக்கு பிரதிபாதகமான அக்ஷரத்தை விட்டு பிரிவது என்று என்கை என்று என்கிற இத்தனையும் கூட்டாத போது கீழோடு இவ்வாக்கியம் அன்மையாது. இத்தால் அவன் திருமார்பில் சம்பந்தம் இவளுக்கு நித்தியமாகையாலே அவன் தோற்றும் இடத்திலே இவளும் தோற்றுகை நிச்சயமாகையால் அவன் திருமார்பில் அன்வயத்தோ உபாதி அவனுக்கு வாசகமான ஆகாரத்தில் அன்வயம் இவளுக்கு நித்தியமென்றதாயிற்று. இன்னமும் இவ்வர்த்தத்தை ஸ்ரீகரிக்கைக்காக ஈஸ்வர சேதன வாசகங்களான அகார மகாரங்கள் இரண்டிலும் இவனுக்கு உண்டான அனவரத அன்வயத்தை சதுஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். பர்தாவினுடைய என்று தொடங்கி என்று அடுத்தது சேனாதிபதி ஜீயருங்கிறது யாரு? சேனாதிபதி ஜீயர் தான் சேனாதிபதி முதலியாரு. சேனாதிபதிக்கு ஜீயர்னு ஏன் போகணும்? சேனாதிபதி ஜீயர்னா அவருக்கு பற்றே கிடையாதுன்னு அர்த்தம். சேனாதிபதினா விஸ்வக்ஷன். இங்கே மிஸ்ரருங்கிறார், மாமுனிகள் அங்கே ஜீயர்னு எடுக்கிறார். பிளயோகாச்சாரியார் சேனாபதி மிஸ்ரருங்கிறார். சேனாபதி ஆழ்வார்னு பேர் உண்டு, சேனாதிபதி ஆழ்வார்னு பேர் உண்டு, சேனாதிபதினு உண்டு. அவர் தான் படைத்தலைவர், அவர் தான் இவருடைய கண் அசைவிட அவர் எல்லாம் காரியம் பண்ணிடுவார் அப்படிங்கிறது. சேனாதிபதி ஜீயர்னாலும் சேனாதிபதினாலும் சேனாதிபதி மிஸ்ரர்னாலும் ஸ்ரீரங்க மிஸ்ரேபியகா நம்ம ஸ்ரீரங்க மிஸ்ரஹா. பட்டருக்கு ஸ்ரீரங்க மிஸ்ரான்னு ஒரு பெயர். மிஸ்ரகாங்கிறது ஒரு அடைமொழி, அது ஒரு மரியாதை சொல். அவா அவா சொல், அவா பெரியவா அவா அப்படி சொல்கிறாப்புல. அடுத்த சூத்திரம் 42வது சூத்திரம். பர்த்தாவினுடைய படுக்கையையும் பிரஜையனுடைய தொற்றலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு என்பதாக காட்டுகிறார் புலவகச்ச சுவாமி. பர்த்தாவினுடைய படுக்கையையும் பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. இருப்பு எப்படின்னா, ஒரு பதிவிரதா பர்த்தாவினுடைய படுக்கையையும் பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போல. ஒரு அம்மா எப்படின்னா, குழந்தை எப்போ எந்தின்றமோ அதுக்கு என்ன பண்ணுறதோ, திடீர் எறும்பு கடிச்சா அதுக்கு எத்துவா அப்படிங்கிற எந்த தூக்கத்தினாலும் சட்னு எந்தின்றுவான். அதே மாதிரி அவர் எப்போ தூங்கினார், எப்போ எழுந்தினார், ஏன் தூங்கலை எல்லாம் அவளுக்கு தெரியும். ரெண்டும் கண்காணிப்பாவான் அந்த மாதாக்கள். அந்த மாதாக்கை போலே இவளும் லோகமாதாவை ஆனபடினாலே பிரதம சரமபதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. எப்படி ஒரு அம்மா தன்னுடைய கணவனையும் கட்டிலே இருக்கும் கணவனையும் தொட்டிலே இருக்கும் குழந்தையையும் ரெண்டு பேரையும் எப்படி அவ பார்த்துக்கிறாளோ அதுபோலே லோகமாதான இவள் பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருக்கு. எப்படி அவ விடாமல் இருக்காளோ லோகத்தில் உள்ள மாதாக்கள், அதுபோல லோகத்துக்கும் மாதாவான இவள் இந்த ரெண்டு பிரதம சரம பதங்கள். பிரதம பதம்னா முதல்ல, சரம பதம்னா கடைசியில். பிரதம பதம் எது? அகாரம். சரம பதம் என்ன? ஆ ஊ மால மா. ஆகவே அந்த பிரதம பதத்திற்கு வாட்சியன் யார்? எம்பெருமா. சரம பதத்துக்கு வாட்சியம் யார்? ஜீவகோடிகள் எல்லாரும். ஆகவே இது நடுவில் இருக்கிறது உகாரம், பிராட்டி, லக்ஷ்மி, சியா. அந்த பிரதம சரம பதங்களை விடாமல் இருக்கும் இருப்பு அவருடைய இருப்பு என்பதாக காட்டி அதற்கு மேலே சுவாமி மனோபால மாமுனிகள் வியாக்கியானம் சாதிக்கிறார். அதாவது சேஷபூதையான தன் சுரூபத்துக்கு சேரும்படி அவனுக்கு சேஷபூதை, அவனுக்கு மிஞ்சினவள் கிடையாது. பிராட்டி
பெருமாளை மிஞ்சினது கிடையாது. அவனுக்கு சேஷபூதை. அதனால தான் உபயகலையாருக்கும் உள்ளது. இவர் ஜீவகோடியிலே சேர்ந்தவர் தெங்கலை சம்பிரதாயப்படி பிராட்டி, வடகலை சம்பிரதாயப்படி அவள் ஈஸ்வர கோடியிலே சேர்ந்தவாள். ஈஸ்வர கோடி நம்ம சம்பிரதாயப்படி பிராட்டி ஈஸ்வர கோடியிலே சேர்ந்தது கிடையாது, ஜீவகோடியிலே சேர்ந்தவர். ஆனால் ஜீவனுக்கும் அவளுக்கும் சமமானா சமம் கிடையாது. எப்படி ஒரு மாதா குழந்தைக்கு சமமாகுவா? இல்லை பர்த்தாவுக்கு தான் சமம் ஆகுவாளா? ரெண்டுக்கும் கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் மீடியேட்டர் புருஷாகார பூதை. அதுபோல சேஷபூதையான தன் சுரூபத்துக்கு சேரும்படி பிராட்டி அவனுக்கு சேஷபூதையான உனக்கே நாமாச்சவன்னு அவனுக்கே சேஷபூதையான அடிமைகள் செய்து கொண்டிருக்கிறார். தன் சொரூபத்துக்கு அவனுடைய சொரூபம் அது அவனுக்கு அடிமை செய்து அவனை ரட்சிப்பைக்காக பர்த்தாவினுடைய படுக்கையும் விடாதே ரட்சகையான தன் சொரூபத்துக்கும் போரும்படி தத் ரட்சணம் பண்ணுகைக்காக பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவாய் போலே இவளும் பர்திருபூதனான ஈஸ்வரனுக்கு பிரதிபாதகமாயிருந்துள்ள பிரதமபதமான அகாரத்தையும் பிரஜாபூதனான சேதனருக்கு பிரதிபாதகமாயிருந்துள்ள சர்வபதமான மகாரத்தையும் தத்தத் விஷயத்தில் தனக்கு உண்டான சம்பந்தத்துக்கு ஈடாக ரட்சிகையாக இவற்றை பற்ற விடாதே இருக்கும்படி என்கை என்பதாக காமிக்கிறார். அதாவது இவள் சேஷபூதையான இவள், இந்த லட்சுமி, இந்த மாதாவான இவள் தன் சொரூபத்துக்கு சேரும்படி அவனை ரட்சிப்பைக்காக பர்த்தாவினுடைய படுக்கையும் விடாதே, அவன் பர்த்தாவுடைய படுக்கையும் விடாமல் ரட்சகையான தன் சுரூபத்துக்கும் இவள் அந்த பிரஜைக்கு ரட்சகை, அப்போ குழந்தையும் காப்பாற்றணும். ஆகவே ரட்சகையான தன் சொரூபம் என்ன? ஒரு மாதா அது இயற்கையாகவே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மாத்திரு வாத்சல்யம் அது தனி வாத்சல்யம். அது எப்படின்னா அதுக்கு உதாரணமே சொல்ல முடியாது. அது உதாரணம் ஒன்று சொல்லலைன்னா ஒரு பசுவானது அன்றின்ற கன்றை தன்னுடைய நாவினாலே அதனுடைய புஷ்டபாகத்தை அது நக்கி கொடுக்கிறது. அது அதனுடைய வாத்சல்யத்தை காட்டுகிறது. அதுபோல ஒரு மாதாவானவள் தன்னுடைய குழந்தைகளிடத்தை வாத்சல்யத்தை காட்டி அந்த குழந்தைகளுக்கு இவள் ரட்சையாக இருக்கிறார், ரட்சணம் பண்ணுகிறாள். ரட்சையான தன் சுரூபத்துக்கு போரும்படி தன் ரட்சணம் பண்ணுவதற்காக பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே தன் ரட்சணமும் பண்ணணும், குழந்தைய ரட்சணம் பண்ணணும். தன் ரட்சணம் என்ன? இவனை ரட்சிக்கிறது யாரு? அவன். அதனாலே அவனை விடக்கூடாது. குழந்தைகளை யாரை ரட்சிக்கணும்? இவள். ஆனால் இதையும் விடக்கூடாது. தன்னுடைய ரட்சணம் பண்ணிக்கிறதா வேண்டி பர்த்தாவை விடக்கூடாது. குழந்தைகளை ரட்சணம் பண்ணணும்னா தன்னை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்படி தத்ரட்சணம் பண்ணுவதற்காக பிரஜையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே இவளும் ஸ்ரீயான இவளும் பர்திருபூதனான ஈஸ்வரனுக்கு அவளுக்கு தானே அவன் இவளுக்கு தானே கணவன். இப்படி இவளும் பர்திருபூதனான ஈஸ்வரனுக்கு பிரதிபாதமாக இருந்துள்ள பிரதமபதமான அகாரத்தையும் பத்ரன் ஈஸ்வரன், பர்திரு ஈஸ்வரன், அவருடைய பர்த்தா தானே ஈஸ்வரன், அவன் தானே சிவன் நாராயணன். ஈஸ்வரனுக்கு பிரதிமாக இருந்துள்ள அவனுக்கு எது ஈஸ்வரனுக்கு எது அவனுக்கு எது பிரதிபாதம்னா அவனுக்கு முக்கியம் எது? அகார வாச்சியம் தான் அவனுக்கு முக்கியம். அந்த பிரதிபாதகமாக இருந்துள்ள பிரதம பதமான அகாரம், முதலிலே இருக்கக்கூடிய அக்ஷராராம் அகாரம் சொல்லக்கூடிய அகாரத்தையும் பிரஜாபூதனான சேதனருக்கு பிரதிகமாக இருந்துள்ள சரமபதம், சேதனர்களுக்கு கடைசி அது மகாரத்தால் எல்லா சேதனரும் கொடுக்கிறது. இப்படி அவர்களுக்கு பிரதிபாதமான முக்கியமான சேதனருக்கு முக்கியமான சரமபதமான மகாரத்தையும் தத்தத் விஷயத்தில் தனக்கு உண்டான சம்பந்தத்துக்கு இவளுக்கு நடுவில் இருக்கிறதுனால இவளுக்கு அங்கேயும் சம்பந்தம் இங்கேயும் சம்பந்தம். நடுவில் மாதா இருக்கிறதுனாலே அவளுக்கு பர்த்தாவும் சம்பந்தம், இங்கே பிள்ளைகளும் குழந்தைகளும் சம்பந்தம். தத்தத் விஷயத்தில் தனக்கு உண்டான சம்பந்தத்துக்கு ஈடாக ரட்சையாகிற இவத்தை பற்ற விடாதே இருக்கும் இருப்பு என்கை. ஆகவே அவளையும் விட முடியாது, இவாளையும் விட முடியாது. பிராட்டியானவள் பெருமாளையும் விட முடியாது. அதே போல இவர்களையும் விட முடியாது. ஆகவே அகார வாச்சியத்தையும் விட முடியாது, மகார வாச்சியத்தையும் விட முடியாது. மகார வாக்கியத்தால் இவள் எல்லோரையும் இவள் ரட்சிக்கணும். அவன் அகார வாச்சியவாளை எம்பெறுவான்,
இவளை ரட்சித்ததற்கு இவள் அவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதாக விடாதே இருக்கும் இருப்பு. கீழ் சொன்ன திருஷ்டாந்தத்தை, இந்த கீழே ஒரு உதாரணம் சொன்னார்ல, திருஷ்டாந்தத்தை ஒரு விசேஷ நிஷ்டமாக்கி அருளி செய்கிறார். ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே என்று தொடங்கி மேலே அடுத்தா போல அதுக்கு அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரிகை எழுறார். 42வது சூத்திரம். பர்த்தாவினுடைய படுக்கையையும் பிரஜையினுடைய தொற்றலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. அதாவது சேஷபூதையான தன் சுரூபத்துக்கு சேரும்படி அவனை ரட்சிப்பைக்காக பர்த்தாவினுடைய படுக்கையும் விடாதே ரட்சகையான தன் சுரூபத்துக்கும் போரும்படி தத் ரட்சணம் பண்ணுகைக்காக பிரஜையினுடைய தொற்றலையும் விடாதே இருக்கும் மாதாவாழைப் போலே இவளும் பர்திருபூதனான ஈஸ்வரனுக்கு பிரதிபாதகமாயிருந்துள்ள பிரதம பதமான அகாரத்தையும் பிரஜாபூதரான சேதனருக்கு பிரதிபாதகமாயிருந்துள்ள சரமபதமான மகாரத்தையும் தத்தத் விஷயத்தில் தனக்கு உண்டான சம்பந்தத்துக்கு ஈடாக ரட்சிக்கையாகிய தெய்வத்தை பத்த விடாதே இருக்கும் இருப்பு என்கை. கீழ் சொன்ன திருஷ்டாந்தத்தை ஒரு விசேஷ நிஷ்டமாக்கி அருளை செய்கிறார். ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே என்று தொடங்கி இப்படி ஒரு நல்ல பாரியாரானவள் கணவனையும் விடாதே குழந்தைகளையும் விடாதே இருப்பா அப்படின்னா யார் அதில் பார்த்துருக்கேன், எங்கே அதுக்கு உதாரணம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு திருஷ்டாந்தத்தை ஒரு இது அருளிச்சு உதாரணத்தை ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே யசோதை பிராட்டிய போலே என்பதாக 43வது சூர்ணிகை. அதுக்கு வியாக்கியானம் விசோத வாக்சிகாவணி மனோகரன் மாமனி சாதிக்கிறார். அதாவது அப்படின்னா என்னன்னா, பாரியையான தன் சுரூப அனுகுணமான ரசிப்பிக்கைக்காக பர்த்தாவான ஸ்ரீ நந்தகோபரையும் விடாதே, மாதாவான தன் சொரூப அனுகுணமான ரட்சிக்கைக்காக புத்திரனான கிருஷ்ணனையும் விடாதே, அம்பரமே என்கிற பாட்டில் சொல்லுகிறபடியே மத்தியவர்த்திக்கும் யசோதை பிராட்டியைப் போலே பிரதம சரம பத வாச்சியரான ஈஸ்வர சேதனர்கள் இருவரையும் விடாதே இவளும் வர்த்திக்கும்படி என்கை என்பதாக ஒரு திருஷ்டாந்தமாக உதாரணத்தை காமிக்கிறார். என்ன உதாரணம்னா, யசோதை நந்தகோபர் யசோதை, நந்தகோபர் யசோதைக்கு குழந்தை கிருஷ்ணன். தத்து கண்டாள்களோ தானே பெற்றார்களோ ஐயோ அவள் குழந்தை தானே. அந்த நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே அப்படின்னா திருப்பாவ வியாக்கியானத்திலே இது ரொம்ப அழகாக சாதிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அம்பரமே தண்ணீர் இடத்துல கிருஷ்ணன் தூங்கின்னு இருக்கார், நந்தகோபர் ஒரு கட்டிலே தூங்கின்னு இருக்கார். அப்படி தூங்கின்னு இருக்கும் பொழுது நந்தகோபர் ஒரு கட்டிலே தூங்குறார், யசோதை ஒரு கட்டிலே தூங்குறார், இன்னொரு பக்கத்து கட்டிலே கிருஷ்ணன் தூங்கின்னு இருக்கார். அதைத்தான் இங்கே ஒரு திருஷ்டாந்தமாக காமிக்கிறார். ஒரு மனைவியானவள் பர்த்தாவில் ஒரு கட்டிலையும் நடுவிலே தானும் குழந்தையை அடுத்த கட்டிலே பக்கத்தில் கட்டிலாட்ட பக்கத்தில் எப்படி அவாவ சௌரியம் படுத்துன்னு இருக்குமா போல் உறங்கி கொண்டு இருக்குமா போலே இதை இங்கே நந்தகோபன் ஒரு கட்டிலையும் யசோதை அடுத்த கட்டிலும் கிருஷ்ணன் அடுத்த கட்டிலும் படுத்துட்டு இருக்கார். அதாவது பாரியையான தன் சொரூப அனுகுணமான ரசிப்பிக்கைக்காக, பாரியையான தன் சொரூப அனுகுணமான ரட்சிப்பைக்காக, பாரியை யாருங்க யசோதை, அவள் பர்த்தாவான நந்தகோபரையும் விடாதே. அவளுக்கு பர்த்தா யசோதைக்கு பர்த்தா ஸ்ரீ நந்தகோபர். மாதாவான தன் சொரூப அனுகுணமான ரட்சிக்கைக்காக, இவள் மாதா, பிள்ளை அவன் கண்ணன் தீம்பன், அவனை விட்ட சரணம் எங்கே வேணால் ஓடிடுவன், அதனாலே அவனையும் விடாதே. தன் சொரூப அனுகுணமான ரட்சிக்கைக்காக, அவனை காப்பாற்றுறதுக்காக புத்திரனான கிருஷ்ணனையும் விடாது. இந்த பக்கம் நந்தகோபரையும் விடலை, இந்த பக்கம் கிருஷ்ணனையும் விடாது. அதே அம்பரமே தண்ணீரே சோரை அலஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே விடவளுக்கு எம்பெருமாட்டி யசோதா இருவராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்து உம்பரகோமானே உறங்காது எழுந்திரார் செல்வர் கல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேடோ ரெம்பாவா. இந்த இடத்துல இந்த எப்படி படுத்துட்டு இருக்கா, எப்படி அவள் தோழிகள் ஒவ்வொருத்தரையாக எழுப்புறா போது இந்த இடத்துல ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனை எழுப்புவதற்கு போக அந்த துவாரத்தின் வழியே பார்க்குறார்கள்.
அந்த ஒரு ஓட்டை சாவி வழியாக பார்க்கும் பொழுது நந்தகோபர் ஒரு கட்டிலும் யசோதை ஒரு கட்டிலும் கிருஷ்ணன் ஒரு கட்டிலும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அந்த இதை இங்கே எடுத்து பாட்டில் சொல்லுகிறபடியே மத்தியவர்த்திக்கும் யசோதை பிராட்டிக்கோடு. மத்திய யசோதை நடுவில் இருக்கா மாதா, பிரதம பதம் எம்பெருமான் நந்தகோபர், நந்தகோபர் அங்கே இருக்கா. சரமபதமான சேதனர்கள் கிருஷ்ணன், அவன் புள்ள தானே, அவன் சரமபத வாச்சியனான ஈஸ்வர சேதனர்களிடையும் விடாதே இவளும் வர்த்திக்கப்படினா இருக்கிறபடி. இவன் எப்படி இருக்கான்னா கீழே குழந்தையான கிருஷ்ணனையும் விடலை, மேலே பக்கத்திலே இருக்கக்கூடிய தன் பர்த்தாவனான நந்தகோபையும் விடாமல் மத்தியே வர்த்திக்கும்படி நடுவிலே இருக்கிறார் போல இங்கே பிராட்டியானவள் அகால வாச்சியமான எம்பெருமானையும் விடாமல் மகார வாச்சியமான ஜீவனையும் விடாமல் நடுவிலே இருந்து 2 பேரையும் ரட்சிக்கை. ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரம் ஒழிய பிராட்டிக்கு சேஷம் என்னுமிடம் இவ்வாச்சகத்தில் இன்னிக்கே இருக்க செய்தேயும் இவளுக்கு சேஷம் என்று நாம் கொள்ளுகிறபடியே எஞ்சினே என்று அருளிச் செய்கிறார் ஒருவன் என்று தொடங்கி என்பதாக மேலே காமிக்கிறார். ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரம் ஒழிய பிராட்டிக்கு சேஷம் என்னுமிடம் இவ்வாச்சகத்தில் இன்னிக்கே இருக்க. இப்போது நம்ம யாருக்கு அடிமை? நாராயணனுக்கு அடிமை. திருமந்திரார்த்தம் சொல்வது அவன் தானே எல்லா உலகம் படைத்தான், எல்லா உலகம் அளித்தான், பாருண்டான், பாருமிழ்ந்தான், பாரளந்தான், எல்லாம் அவன் தானே பண்ணுறது. அவனுக்கே நாம் அடிமை. அப்போ அவனுக்கே நம்ம அடிமை இருக்கும் பொழுது இவனுக்கு எதுக்காக நாம் அடிமையாக இருக்க வேண்டும்? அவனே போருமே, இவனை பைபாஸ் பண்ணிடலாமே, வேண்டாமே அப்படின்னு. ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரம் ஒழிய அப்படின்னா ஈஸ்வர சேஷத்துவம் மட்டும் நமக்கு போகும். பிராட்டிக்கும் சேஷம் என்னும் இடம், நம்ம பிராட்டிக்கும் சேஷம்னு எங்கே சொல்லியிருக்கு? அவள் வேணும் அவள் புரியாமல் இருந்துட்டு போகிறா, நான் அவனுக்கே உரியவன் அவளுக்கு இல்லை அப்படின்னு இவன் நினைத்தாளானால் பிராட்டிக்கும் சேஷம் என்னும் இடம் இவ்வாச்சகத்தில் இன்னிக்கே இருக்க செய்து. அது எங்கே சொல்லியிருக்கு? எம்பெருமானுக்கு உனக்கே நாமாட் செய்வோன்னு அவனுக்கு தானே சொல்லியிருக்கு, அவளுக்கு சொல்லலையே அப்படின்னா அதான் ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரம் ஒழிய நான் அவனுக்கே பெருமாளுக்கு தான், சிவன் நாராயணுக்கு தான், அவளுக்கு கிடையாது. பிராட்டிக்கும் சேஷம் என்னும் இடம் இவ்வாச்சகத்தில் இன்னிக்கே இருக்கு. எங்கேயாவது சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னா இவளுக்கும் சேஷம் என்று நாம் கொள்ளுகிறபடி, அவனுக்கு சேஷமாக இருக்கும் பொழுது நாம் இவளுக்கும் சேஷம் என்று நாம் கொள்ளுகிறபடி அது எங்கனே நீர் சொல்கிற உமக்கெல்லாம் வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை அருள் செய்கிறார் ஒருவன் என்று தொடங்கி என்று அடுத்த சூத்திரத்திலே ஒரு சூத்திரத்துக்கும் அடுத்ததுக்கும் எப்படி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்ச ஸ்ரீ நந்தகோபரையும் கிருஷ்ணனையும் விடாதே சோத பிராட்டியை போலே என்பதாக 43வது சூழ்நிலை. அதாவது பாரியையான தன் சொரூப அனுகுணமாக ரசிப்பிக்கைக்காக பர்த்தாவான ஸ்ரீ நந்தகோபரையும் விடாதே மாதாவான தன் சொரூப அனுகுணமான ரட்சிக்கைக்காக புத்திரனான கிருஷ்ணனையும் விடாதே அம்பரமே என்கிற பாட்டில் விழுகிறபடியே மத்தியே வர்த்திக்கும் யசோதை பிராட்டியை போல பிரதம சரமபத வாச்சியரான ஈஸ்வர சேதனர்கள் இருவரையும் விடாதே இவளும் வர்த்திக்கும்படி என்கை. ஈஸ்வர சேஷத்துவம் ஈஸ்வர சேதனர்கள் இருக்குல்லையா, ஈஸ்வர சேஷம் பெருமாளோ சேதனம் நம்ம எந்த இடத்துல சொல்லும்? எந்த இடத்துல இடத்த காட்டும்? ஈஸ்வர சேதனர்கள். ஆமாம், ஈஸ்வர சேதனர் இல்லை, ஈஸ்வர சேஷத்துவம் இருக்குங்க. மேலையா? ஆமாம், ஈஸ்வர சேதன, ஆமாம் ஈஸ்வர சேதனையும் விடாது, ஈஸ்வரனையும் விடாது, சேதனமான நம்மளையும் விடாது, நடுவில் இருந்து அவ காப்பாற்ற. ஈஸ்வர சேதனர்களையும் விடாதே இவளும் வர்த்திக்கும்படி என்கை. ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரமுடைய பிராட்டிக்கும் சேஷம் என்னுமிடம் இவ்வாசகத்தில் இன்னிக்கே இருக்க செய்தேயும் இவளுக்கு சேஷம் என்று நாம் கொள்ளுகிறபடி எங்கனே என அருளை செய்கிறார் ஒருவன் என்று தொடங்கி என்பதாக. அவனுக்கு தான் நான் அடிமை, அவளுக்கு அடிமை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லலான்னு வச்சுக்கோ. அது எப்படி? அவர் தானே மோட்சம். மோட்சம் யார் கொடுக்குறார்? சிவன் நாராயணன் தான் கொடுக்குறார். இவளா கொடுக்குறா? இவர் கொடுக்கல. இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். நீர் போய் அங்கே போனால் கிடைக்கும் நேர். ஒரு மொட்டை தலையர் போயிட்டே இருக்கான், ராஜா எல்லாரையும் கொடுத்துட்டே இருக்கான். நீ போனால் அவன் சொன்னான், அவன் போனான். ஆனால் அவன் சொன்னதுனால அவன் போனான். அதனால் இவனாக கொடுத்தான். மொட்டை தலையனுக்கு வழிபோக்கர் கொடுக்கலையே, இவன் ஒரு வழியை காண்பித்தான், ராஜா தானே கொடுத்தான். அதுபோல பிராட்டியானவள் ஒரு வழியை காமிக்கிறாள். இவள் மோட்ச பதார்த்தம் அவளுக்கு கிடையாது, அதனால எனக்கு அவள் வேண்டாம், அவன் ஒருவனே போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா ஈஸ்வர சேஷத்துவம் மாத்திரமுடைய பிராட்டிக்கும் சேஷம் என்னும் இடம் வாசகத்தில் இன்னைக்கே இருக்க. அது எங்கேயோ சொல்லியிருக்கோம், மேலேயும் சொல்லலை, சூத்திரத்திலையும் சொல்லலை, ஒரு இடத்துலையும் சொல்லலையே. அப்படின்னா இவனுக்கும் சேஷம் என்று நாம் கொள்கிறபடி. ஆனால் நாம் நீங்கள் கொள்ளலை, அது உங்கள் வாதம்.
அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் படி, அது உங்கள் வழக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு அது வேண்டாம். அது எங்கனே நீங்கள் சொல்கிறது உமக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோ, எனக்கு பொருத்தம் இல்லை. அது எங்கனேன்னு ஒருத்தன் கேட்டான்னா அதுக்கு அருளி செய்கிறார் மேலே ஒருவன் என்று தொடங்கி. அது 44வது சூத்திரம். ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகணிக்கென்றே ஆவணை ஓலை எழுதுவது ஆகிலும் பணி செய்வது கிரகணிக்கிறே, அதுபோலே நாம் பிராட்டிக்கு அடிமையாயிருக்கும்படி என்பதாக அடுத்ததை காமிக்கிறார். நீ சொல்கிறது சரிதாப்பா, எங்கனேன்னு கேட்குறிய, அதுக்கு சொல்கிறேன் எப்படின்னு கேளு. ஒருவன் அடிமை கொள்ளும் போது, இப்போ ஒருவன் ஒருத்தரை அடிமை கொள்கிறான். ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனை நீ வைக்கிறேன், அந்த வேலை செய்கிறான். அது யாருக்கு? கிரகணிக்கென்றே ஆவணை ஓலை எழுதுவது. இப்போ நீ பெரிய கலெக்டர், நீ அதில் கலெக்டருக்கு சர்வன் குவார்ட்டர்ஸ் கொடுத்து ஒரு வீட்டு வேலை பார்க்குறது ஒருத்தர் கொடுக்குறான். அதுக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆவண ஓலை அட ஓலை மாதிரி. ஆவணம்னா ஆர்டர், ஓலைன்னா எழுதுறது. இந்த காலத்தில் ஓலை தானே எழுதுவா, ஆர்டர்னு பெயர். இப்போ கோர்ட்டு பரிபாஷையில் ஆர்டர். ஆவணை ஓலை எழுதுவது யாருக்கு எழுதுது? இவனுக்கு இந்த கலெக்டருக்கு இவன் இந்த வேலைக்காரன் வேலை செய்வான், கூடயே இருந்து 24 எப்போ ராத்திரி பெல் அடித்தாலும் வந்து கூட்டாலும். ஆவண ஓலைங்கிறத அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லணும். ஆமாம், ஆவண ஓலைம்மா சொல்லணும். ஆவண ஓலைன்னா ஒரு ஆர்டர், அது வந்து ஜீவோ, கவர்மெண்ட் ஆர்டர்னு வச்சுக்குவேன். ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகணிக்கென்றே ஆவண ஓலை எழுதுவது. இவன் கலெக்டருக்கு தான் வேலைக்காரன்னு சொல்லி அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து, அவனுக்கு ஒரு காரை கொடுத்து, அவனுக்கு 24 மணி நேரம் ஜலம், கரண்ட்டு எல்லாம் ஃப்ரீ எல்லாம் கொடுத்து வேலை செய்யும் போது பணி செய்வது கிரகணிக்கிறே. ஆனால் அவன் யாருக்கு பணி செய்கிறான்? கலெக்டர் சொல்லுவார், நீ வீட்டிலே இரு, வீட்டெல்லாம் நல்லா தொட, அவளுக்கு ஏதாவது பாத்திரம் எடுத்து துணி எல்லாம் தேய்ச்சி கடைக்கு போனால் வாங்கி கொடுத்து கார் எடுத்துகிட்டு எங்கே போகணும் கொண்டு போ அப்படின்னு தன் பொண்டாடிட்டு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுவார். அவன் இன்னொருத்தரை பார்த்தோம், நான் 4-5 பேர் இருப்பான் அவளுக்கு. அப்படி சொல்லும் போது அதுபோலே நாம் பிராட்டிக்கு அடிமையாக இருப்பது. எழுத்து கொத்து யாருக்கு? எழுதி கொடுத்தது யாருக்கு? கலெக்டருக்கு. வேலை செய்வது யாருக்கு? கலெக்டரோட பொண்டாட்டிக்கு. அதுபோல நாம் பிராட்டிக்கு அடிமையாக இருக்கும்படி. அதுபோல அவனுக்கு நாம் எழுத்துக்கொத்து கொடுத்தாலும் அவனுக்கு சொல்லது இவன் வரை வரும். ஏன்னா இவன் இல்லாட்டா அவன் இல்லை. அதைத்தான் சதுஸ்லோகிலே ஆள வந்தார் மிக அழகாக காட்டுகிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிகி சையாசனம் வாகனம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா, அவனுக்கு புருஷோத்தமன் பெயர் எப்படி வந்தது? இவள் காந்தனாக இருக்கும்படி அவனுக்கு புருஷோத்தமன் வந்தது. அவனை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா இவளுடைய பர்த்தா இவன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறது. காந்தஸ்தே புருஷோத்தமஹா, இவள் யாருன்னா புருஷோத்தமனுக்கு இவள் காந்தல், இவள் காந்தல். இவள் யாரா? காந்தஸ்தே புருஷோத்தமஹா, புருஷோத்தமனுக்கு இவள் காந்தல் அப்படின்னு அவனை சொல்லும் போது புருஷோத்தம சப்தத்தை பதிலே சொல்லி காந்தாவான இவளை சொல்லவில்லை, இவளை சொல்லி அவளை சொல்லிடுது. இவர் யாரு அப்படின்னா இவள் அவனுடைய ஆத்துக்காரர் அப்படின்னு சொல்றா போல. இவன் ஆழ்வார் வந்து அப்படிதானே காமிக்கிறார், காந்தஸ்தே புருஷோத்தமகன்னு. அதுபோல இங்கே அதாவது லோகத்தில் ஒருவன் தாசதாசிகள் முதலானதோரை அடிமை கொள்ளும் போது, தனக்கு தாசன் அவனுக்கு தாசன் அடிமை கொள்ளும் போது தனக்கென்றே எழுதி கொள்ளும் ஒழிய தன் கிரகணிக்கென்று விளையோலை எழுதி கொள்வது இல்லை. இங்கே அடவோலை ஆவண ஓலை, இங்கே விளையோலை அதான் அவனுக்கென்றே விலை எழுதி கொடுக்கறது ஆர்டர். நீ உனக்கு தான் வேலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விலை ஓலை எழுதி கொடுக்கறது. ஆயிருக்க செய்தேயும் அப்படி இருக்க செய்தேயும் அடிமை தொழில் செய்வது கிரகணிக்கிறே. இங்கே தான் வேலை பார்க்குறான். ஆமாம், நீ ஆஃபீஸே வர வேண்டாம், வீட்டை பார்த்துக்கோ, வீட்டம்மாக்கு என்ன வேணுமோ அது வெண்டைக்காய் வாங்கி கொடு, கத்திரிக்காய் வாங்கிட்டு பஜாருக்கு போகணும், ரிலையன்ஸ் போனால் கார் எடுத்துகிட்டு போ, வாங்கி கொடு, இதெல்லாம் பார்த்துக்கோ, நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுபோல ஈஸ்வரசேஷம் என்னும் அளவை இவ்வகாரம் சொல்லிற்றே ஆகிலும் நம் பிராட்டிக்கு அடிமையாக இருக்கும்படி என்றே. அதுபோல எப்படி அவனுக்கு ஏற்பட்டவன் இவனுக்கு வேலை செய்கிறானோ அதுபோல ஈஸ்வரசேஷம் என்னும் அளவை இவ்வகாரம் சொல்லிற்றே ஆகிலும். அகார வாச்சியம் நம்ம ஈஸ்வரசேஷம் சொல்றது. அப்படி சொன்னாலும் நாம் பிராட்டிக்கும் அடிமையாக இருக்கும்படி என்பது. அவனுக்கு சொன்னாலும் அது இவளுக்கும் அடிமை என்பது சொத சித்தம். லோகத்திலே சித்தமாக இருக்க
லோகத்திலே கண்கூடாவே இப்படி பார்க்குறவே ஒருவன் ஒரு விளைவுகளை அடிமை அவனை போல எழுதி அவனை பணி செய்வது கிரகணிக்கிறே என்று சொன்னால் அதுபோலவே நாமும் பிராட்டிக்கு அடிமையாக இருக்கு. லோகத்திலே இவனுக்கு தான் சார் நான் கலெக்டருக்கு தான் பியூனு, அவன் வீட்டம்மாக்கு இல்லைன்னு யாராவது சொல்லணும், சொன்னான்னா அவனுக்கு சீட்டு கிழிஞ்சிடும், இல்லாட்டி கேன்சர் ஆகிடும். அது மாதிரி அதுபோல நாம் பிராட்டிக்கு அடிமையாக இருக்கும்படி அதுபோல ஈஸ்வர சேஷம் என்னும் அளவு அகாரத்தாலே நாம் எல்லாரும் ஈஸ்வர சேஷம்னு சொன்னது சொல்லிற்றே ஆகிலும் அப்படி சொல்லியிருந்தாலும் நாம் பிராட்டிக்கு அடிமையாக இருக்கும்படி நாம் பிராட்டி அது எங்கனேன்னு அதை கேட்டானா இல்லையா, நான் அவனுக்கு தான் இவனுக்கு கிடையாதுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிறேன். லோகத்திலே இப்படி பார்க்குறியப்பா, அப்படி இருக்கும்போது சர்வலோக சரண்யன், அவள் சர்வலோக பிதா மாதா பிதா, அவளுக்கு அடிமை செய்யும் பொழுது இவ்வகாரம் சொல்லிட்டு ஆகிலும் அதனாலே அகார வாக்கியத்தினாலே நாம் பிராட்டிக்கும் அடிமையாக இருக்கும்படி என்கை என்பதாக கூறி கீழ் சொன்ன ஹேதுக்களையெல்லாம் அனுமதித்து கொண்டு மேலே எத்தனை உதாரணங்கள் சொன்னார், அந்த உதாரணங்கள் எல்லாம் அனுமதித்து கொண்டுனா அப்படியே மாடு அசை போடுறாப்புல அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஈஸ்வரனுக்கும் பிராட்டிக்கும் ஒரு காலம் பிரதக் ஸ்திதி இல்லாமையாலே அருளி செய்கிறார். இந்த கீழே சொல்லப்பட்ட உதாரணங்களை வைத்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிரிவே கிடையாது. ஒரு காலம் பிரதக் ஸ்திதி, பிரதக்னா பிரிக்கிறது, பிரதக் ஸ்திதி அப்படின்னா இப்போ இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்தோட சேர்ந்துருக்கு, இந்த புஸ்தகம் இப்போ கீழே வச்சுட்டேனே, அப்போ இது பிரதக் ஆயிருக்கு, இதை விட்டு வேற இடத்துக்கு போயிருக்கு, பிரதக் ஸ்திதி, பிரதக் ஸ்திதின்னு பேர், அதுக்கு பிரிக்கிறது. ஆனால் இங்கே ஈஸ்வரனுக்கும் பிராட்டிக்கும் ஒரு கோலும் பிரதக் ஸ்திதி இல்லாமையாலே அது பிரிவே கிடையாது, அது இல்லாமையாலே அருளி செய்கிறார். ஆக பிரித்து நிலை இல்லை என்று, ஆகவே இவனை விட்டு அவளை பிரிக்க முடியாது, அவளை விட்டு இவனை பிரிக்க முடியாது என்பதாக கூறி அடுத்த சூத்திரத்தில் ஆக பிரித்து நிலை இல்லை, இவனை விட்டு அது ஒரு சூத்திரம், ஆக பிரித்து நிலை இல்லைன்னு 45வது சூத்திரம். இவனை விட்டு அவனை பிடிக்க முடியாது, அவளை விட்டு இவனை பிடிக்க முடியாது, அகார வாச்சியார் எம்பெருமானுக்கு தான் நீ சேஷன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு சேஷனாலும் இவனுக்கும் சேஷம் என்பதை காட்டுகிறார். இது பக்தி வாக்கியம். 44வது சூத்திரம் ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகணிக்கென்றே ஆவணை போல எழுதுவது ஆகிலும் பணி செய்வது கிரகணிக்கிறே, அதுபோல நாம் பிராட்டிக்கு அடிமையாயிருக்கும்படி வியாக்கியானம். அதாவது லோகத்திலே ஒருவன் தாசதாசிகள் முதலானதோர் அடிமையை கொள்ளும் போது தனக்கென்று எழுதி கொள்ளும் அதொழிய தன் கிரகணிக்கென்று என்று விளையோடை எழுதி கொள்வது. அது கொஸ்டின், கிரகணிக்கென்று விளையோடு எழுதி கொள்வது தனக்கு தான் எழுதுகிறார் தானே, அவளுக்கு எழுதலையே. கொஸ்டின், கிரகணிக்கென்று விளையோடை கிரகணிக்கென்று விளையோடு எழுதி கொள்வது சாதாரண பார்த்தா அவனுக்கும் அவனை எழுதுகிறார் போல தோணும், பங்க்தி சாமானியப்பட்டு அப்படி தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. அது எப்படின்னா கிரகணிக்கென்று அங்கே அன்று போட்டார், அங்கே நஞ்சு அங்கே வந்துடுது, இல்லைங்கிறது அங்கே வந்துடுது, அந்த நெகட்டிவ் நாட்டுங்கிறது அங்கே வந்துடுது. என்று என்ன கிரகணிக்கென்று அன்று, அதனால் விளையோடு எழுதி கொள்வது கிரகணிக்கு கிரகணிக்கென்று விளையோடு எழுதி கொள்வது அவனுக்கும் அவனை ஒரு எழுதுன்னு அர்த்தம். ஆனால் கிரகணிக்கென்றென்று அவளுக்கு அல்ல, அவளுக்குன்னு இல்லை, விளைவோட எழுதி கொள்வது. ஆயிருக்க செய்தேயும் அடிமை தொழில் செய்வது கிரகணிக்கிறே, அதுபோல ஈஸ்வர சேஷம் என்னும் விளைவை வகாரம் சொல்லிற்றே ஆகிலும் நாம் பிராட்டிக்கு அடிமையாய் இருக்கும்படி என்கை கீழ் சொன்ன ஹேதுக்களை எல்லாம் அனுவதித்துக் கொண்டு ஈஸ்வரனுக்கும் பிராட்டிக்கும் ஒரு காலம் பிரதக் ஸ்திதி இல்லாமையாலே அருளி செய்கிறார். ஆக பிரித்து நிலை இல்லை என்று என்பதாக அடுத்த சூத்திரம். ஆக பிரித்து நிலை இல்லை. இந்த பிரதக் ஸ்திதி அபாவத்துக்கு 2 திஷ்டாந்தம் அருளி செய்கிறார், பிரபை என்று தொடங்கி என்பதாக. ஆக இதில் என்ன தெரித்து அப்படின்னா பிரித்து நிலை இல்லை, அவள் 2 பேரும் சேர்ந்து தான், அவளை பிரிக்க முடியாது. பிரதக் ஸ்தித் அபாவத்துக்கு, பிரதக் ஸ்தித் அபாவம் அப்படின்னா பிரிக்க முடியாத நிலை. பிரிக்க முடியாத நிலை என்பது ஒன்று கிடையாது. அபாவம்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லை, பிரதக் ஸ்திதி அபாவம், பிரதக் ஸ்திதி பிரிக்க முடியாதுங்கிறது கிடையாது, அப்போ சேர்த்தின்னு அர்த்தம். பிரதக் ஸ்திதி அபாவம்னா இல்லை. இப்போ இங்கே புஸ்தகம் இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இங்கே வச்சுட்டேன்,
இந்த புஸ்தகம் இங்கே இருக்கோ? புஸ்தகம் இங்கே இருக்கோ? இல்லை. ஆனால் என்ன சொல்லணும்? இந்த புஸ்தகம் இல்லைங்கிற ஒரு தன்மை இங்கே இருக்குது. அதான் அபாவம். அபாவங்கிறது ஒரு கடம் இருக்குது, ஒரு பாட்டு. அப்போ அது இங்கே இருக்குது. இருக்கா? இருக்குது. அப்போ அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இங்கே வச்சுட்டேன்னா அது இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த இடத்துல இல்லை இல்லையோ, அதனால இல்லை. அதாவது அபாவம் 4 விதம். தர்க்கசாஸ்திரத்திலே அபாவத்தை 4 விதமாக பிரிக்கிறார். பிராகபாவம், பிரத்யம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம்னு. அது அபாவத்திலே 4 கேட்டகரி. பிராகபாவம், பிரத்யம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம் அப்படின்னு. பிராகபாவம்னா அது கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது இல்லையோ இல்லையோ, அப்போ கடம் இல்லைங்கிற தன்மை இருக்குது, அது பிராகபாவம். அப்புறம் கடம் உண்டாச்சு, அது உடஞ்சி போச்சு, அப்போ கடம் போயிருக்கும், அது பிரத்யம்சாபாவம். கடம் இருந்தது, உற்பத்தி பண்ணால் அது இருந்தது, உடஞ்சி போச்சு, அப்போ அது போயிருக்கு, அது பிரத்யம்சாபாவம். அது உண்டாகி அழிஞ்சிருத்தோ, உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அது பிராகபாவம், பிரத்யம்சாபாவம். அப்புறம் அத்தியந்தாபாவம். அத்தியந்தாபாவம் என்னென்னா கிடையவே கிடையாது. ஏது? முயல் கொம்பு, குதிரை கொம்பு, ஆகாச தாமரை, இது மாதிரி வஸ்துக்கள்லாம் சொல்லிகிட்டே போனோம். அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அத்தியந்தாபாவம், கிடையவே கிடையாது, இல்லாதது சொல்கிறது. அப்புறம் அந்யோன்யாபாவம். அந்யோன்யபாவம் என்ன? இந்த கடம் இருக்குது, இந்த படம் இருக்குது. படம்னா துணி, கடம்னா குடம். இந்த குடம் படம்னா குடம் படமாகுமா? படம் குடமாகுமா? ஆகாது. அது அந்யோன்யாபாவம். இதை விட்டு அது வேறு, அதை விட்டு இது வேறு, இது அந்யோன்யாபாவம். அது அபாவத்தை சொல்கிறது தர்க்கசாஸ்திரத்தில். ஆக இங்கே என்ன சொல்கிறேன்னா பிரதக் ஸ்தித் அபாவத்துக்கு, பிரதக் ஸ்திதினா பிரிகிறது, பிரதக் ஸ்திதி, பிரதக் பிரித்து வைக்கிறது, பிரித்து வைக்கிற தன்மை இல்லை, பிரதக் ஸ்திதி அபாவம், அப்போ சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். பிரதக் ஸ்திதி அபாவத்துக்கு 2 திருஷ்டாந்தங்களை அருளிச்சுகிறார் மேலே பிரபகை என்று தொடங்கி. ஆக மேக 46 சூத்திரத்திலே பிரபகையும் பிரபாவனையும் புஷ்பத்தையும் மனத்தையும் போலே என்பதாக காட்டுகிறார். அதாவது பிரபைக்கும் பிரபாவனுக்கும் பிரதக் ஸ்திதி இல்லாத போலவும். என்னென்ன? பிரபைனா ஒளி. இந்த ஒளியையும், ஒளியை கொடுப்பவர், சூரியன்லேருந்து ஒளி வருது, சூரியன் ஒளியை கொடுக்கிறார். அந்த பிரபைக்கும் பிரபாவனுக்கும் பிரதக் ஸ்திதி இல்லாத போலவும். அப்போ அது வேற, இது வேற. அவன் தானே இதை கொடுக்குறான், அதை 2ஐயும் பிரிக்க முடியாது. சூரியனை பிரிச்சுட்டு ஒளியை மட்டும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுபோல புஷ்பத்துக்கும் பரிமளத்துக்கும் பிரதக் ஸ்திதி இல்லாத போலவும். புஷ்பம் இருக்குது, ஒரு மலர் இருக்குது, அது மலர்லேயே மல்லிகைப்பூன்னா மணக்கிறது. அது எனக்கு இந்த மனம் எனக்கு தலை சுற்றுறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம், இந்த மனத்தை எடுத்துகிட்டு பூவை கொடு அப்படின்னா, அதுக்கு மனம் இல்லாத ஒரு பூவை கொடுக்கணும், அந்த பூவை கொடுக்க முடியாது. அதுபோல புஷ்பத்துக்கும் பரிமளத்துக்கும் பிரதக் ஸ்திதி இல்லாத போலவும் என்கை என்பதாக காட்டுகிறார். அதுக்கு ஸ்ரீ ராமாயணத்திலேருந்து 2 ஸ்லோகங்களை சுவாமி மனவாள மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார். அதாவது அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்பதாக அந்த ராமாயண ஸ்லோகம். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்று சூரியனை விட்டு பிரியாத ஒளி போலே நான் ஸ்ரீராமனை விட்டு பிரியாமல் இருப்பேன் அப்படின்னு இது சீத வாக்கியம். நான் ராமனை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டேன். எப்படி பிரிய மாட்டேன்னா அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. பாஸ்கரேன சூரியன், பிரபைனா ஒளி. சூரியனும் ஒளியையும் பிரிக்க முடியாது போலே நான் ராமரை விட்டு பிரிய மாட்டேன். எங்கே போனோம்? அதனால தான் காட்டுக்கு போகும்போது கூடவே போனான். காட்டுக்கு போகும்போது கூட ராமர் தடுக்கிறார், நீ காட்டுக்கு வர வேண்டாம். காட்டில் அதுக்கு ஒரு சர்க்கமே ராமாயணத்தில் இருக்குது. காட்டிலெலாம் என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன மிருகங்கள் இருக்கும், அங்கே பஞ்சுமத்தை கிடையாது, முள்ளு மத்தையில் தான் படுக்கணும். அதனால் நீ சீதே நான் உச்சிதம், நீ காட்டுக்கு வர்றது உச்சிதம் இல்லை, நீ வேண்டாம், நீ வேண்டாம், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அவள் முதல்ல எடுத்துகிட்டு பொட்டி எடுத்துகிட்டு முதல்ல வச்சுட்டா, நான் தான் முதல்ல போகிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் ராமரே பின்னாடி போனாலாம். இப்படி அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதான் அப்படி சொல்லும்போது சீதைக்கு கூண்டு போக மாட்டேன்னு மாதிரி கோபம் வந்துடுதான். அந்த கோவிடத்தில் என்னன்னா, இதுக்காக எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னை விட்டு போகிறதுக்கு நீ அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்லோகம் உண்டு, ஸ்லோகம் சட்ன ஞாபகம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா,
ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம், சீதை வந்து ராமரை பற்றி பருஷமாக பேசுகிறா. அந்த இடத்துல அந்த இடத்துல பருஷமாக பேசுகிறா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படிங்கிறார். அதுக்கு முந்திர அடி சட்ன ஞாபகம் இல்லை. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னா எங்கள் அப்பா உமக்கு இதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தா? நீ ஒரு பெண் பேடைவாதினா இருக்க, என்னை கூண்டு போகிறதுக்கு உமக்கு தைரியம் இல்லையா? அப்புறம் ஒரு பேடை என்ன? அப்போ இதுக்காக வேண்டிய எங்கள் அப்பா உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்? நீர் வந்து ஆணுடை போத்தின ஒரு பெண் விக்கிரகம் அப்படின்னு சொல்கிற. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்பதாக. அதுதான் அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல ரசமாக வியாக்கியானம் சாதிக்கிறார். உளுத்த வெள்ளை முறித்து ஊமத்தங்காய் பூத்தினா போட, ஏதோ வந்தேராம், தனுஷ் எடுத்தேராம், உடச்சேராம், கல்யாணம் பண்ணிட்டு போனேரான்னு. என்ன பெரிய சிவதனுஷு, எத்தனை நாளைக்கு அதை எடுக்காமல் மேலே பரனில் போட்டு உளுத்து போயிருந்தது. அது நீர் வந்தே மற்றவெல்லாம் ட்ரை பண்ணல, நீ எடுத்தேர் உடஞ்சிருத்து, அதனால் பெரிய வீரன் ஆகிட்டேரா? நீ வீரன்னா இப்போ என்னென்னா கூட்டுட்டு போகணும் காட்டுக்கு, என்னை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. இது வந்து ராமருக்கு மனசில் ரொம்ப, சீதையை வந்து இப்படி சொல்லிட்டாலே ஒரு மனசில் ரொம்ப இதாக இருந்தது தான். அப்போ அதனால் அப்புறம் கரதூஷ வதம் அங்கே பண்ணப்புறம் அப்புறம் பக்தாரம் பரிசஜே அப்படின்னு அந்த வீரத்தை அங்கே பார்க்குறாப்பா. ஒரே நாளில் அத்தனை பேரையும் கரதூஷனை அழிச்சதுனால அந்த பக்தாரம் பரிசஜே அப்படின்னு அப்புறம் அவள் போய் ரொம்ப வீரம், என்ன வீரம் இது, என்ன வீரம், அன்றைக்கதோ சொல்லிட்டே தெரியாமல் அப்படின்னு போய் அணைச்சி கட்டிக்கிறாளாம். அது பிரசங்காத் ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். அதனால் பிரபைக்கும் அனன்யா இந்த சீதை வந்ததுனால அதெல்லாம் வந்துடுது. அனன்யா ராகவேணம் பாஸ்கரேன பிரபாயுதா. எப்படி சூரியனையும் ஒளியும் பிரிக்க முடியாதோ உமையும் என்னையும் விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு இது ராமருடைய வார்த்தை என்பது போல அனன்யாகி மயாசீதா பாஸ்கரேன பிரபாயதா என்று பிரபாவன்களைப் போல இருவருக்கும் பிருதக் ஸ்திதி இல்லை என்று விடம் இருவர் வாக்காலும் சொல்லப்பட்டது. இப்படி அவள் சொன்னாப்புல ராமரும் சொல்கிறார். ராமரும் ஒரு இடத்துல ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 121வது சர்க்கம் 15வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படிங்கிற வார்த்தை ராமனை விட்டு பிரியாமல் இருப்பவள்னு சீதை சொல்கிற வார்த்தை. ராமர் சொல்கிற வார்த்தை அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனை விட்டு பிரியாத ஒளி போல சீதை என்னை விட்டு பிரியாமல் இருப்பாள், சீதை என்னை விட்டு பிரியாமல் இருப்பாள்னு அவர் சொல்லியிருக்கார். இப்படி அவனும் இவளை விட்டு பிரிய மாட்டாள், இவனும் அவளை விட்டு பிரிய மாட்டாள்னு 2 வச்சனத்தையும் எடுத்து காட்டி இப்படி பிரபாவன்களை போல எதுக்கு 2 சொல்கிறாருன்னா, பிரபாவன் ஒளியை உடையவன், அதே போல ஒளி சீதை, ஒளியை உடையவன் ராமர். ஆனால் பிரபாவங்களை பிரிக்க முடியுமோ? பிரிக்க முடியாது. அப்போ ராமர் சீதையை பிரிக்க முடியாது. அவளே சொல்லியிருக்கா, அவள் வார்த்தையாலே சொல்லியிருக்கா. அதனாலே ராமர் சீதையை விட்டு பிரிய மாட்டார், சீதை ராமரை விட்டு பிரிய மாட்டார் என்று பிரபாவங்களைப் போல இருவருக்கும் பிருதக் ஸ்திதி இல்லை என்றும் இடம். இருவருக்கும் 2 பேருக்கும் பிருதக் ஸ்திதி, தனி பிரிக்கிற தன்மை கிடையாது, சேர்ந்தே இருப்பார், சேர்த்தி இல்லை என்று இடம் இருவரும் வாக்காலும் சொல்லப்பட்டது. 2 பேருடைய எவிடன்ஸு, 2 பேருடைய வாக்குமூலம் வாக்காலும் சொல்லப்பட்டதிலே பிரசூனாம் புஷ்யந்தி மீமபி பரிமளத்தி ஜிகாதிஷு என்கிற விடத்திலே ஈஸ்வரனை புஷ்பஸ்தானையாகவும் பிராட்டியை பரிமளஸ்தானையாகவும் பட்டர் அருளிச் செய்கையாலே, பட்டருடைய ஒரு ஸ்ரீசுக்தியை எடுக்கிறார். பட்டர் தன்னுடைய ஸ்ரீசுக்தியிலே தபஸ்பர்ஷாதீசம் ஸ்பிருசதி கமலே மங்களபதம் தவேதம் நோபதே ருபநிபதிதம் சீரசியதா பிரசூனம் புஷ்யந்தீம் அபி பரிமளர்த்தீம் ஜிகதிஷு நஜைவன் தேவம் சொதத இது கஷ்டித் கவயதே என்பதாக இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். என்னை கமலையே லக்ஷ்மியே, உன்னுடைய உறவாலே ஈஸ்வரன் மங்களம் என்றும் சொல்லுக்கு பொருளாகிறார். உன்னுடைய சேர்த்தினாலே தான் அவனுக்கு மங்களம் உண்டாகிறது. ஸ்ரீ என்னும் உடையவளாக இருப்பதால் உன்னை மங்களபதம் ஒரு காரணத்தால் குறிப்பதென்று. ஸ்ரீ என்னும் பெயரையே உடையால் இருப்பதால் உன்னை மங்களபதம் ஒரு காரணத்தால் குறிப்பதென்று. அப்படின்னா உனக்கு மங்களம் பல காரணத்தினால் உண்டு. இயற்கையாகவே குறிப்பது, இயற்கையாகவே உனக்கு மங்களம் சொல்லிதான் மங்களம் உனக்கு வரணும்னு இல்லை, இயற்கையாகவே உனக்கு மங்களம். பூவுக்கும் பெருமை அளிக்கும் நறுமண சிறப்பை கவிபாட முற்பட்ட எவனும் ஒரு பூவை ஒருத்தன் கவிபாட வரான். அப்படி கவிபாட வரும்பொழுது
நறுமணச் சிறப்பை கவிபாட முற்பட எவனும் மனத்தாலே பூ இனிதாகிறது என்பது போல. இந்த மனத்தாலே பூ இனிதாகிறதுன்னு யாரும் கவி பாட மாட்டான். பூவால் தான் அந்த மனம் வருகிறது. இந்த பூ இல்லாட்டால் அந்த மனம் கிடையாது. ஆகவே மனத்தை எவராது கவலைப்படுவானா? பூவை தான் கவி பாடுவான். அந்த பூவினால தான் அந்த மனம் வருகிறது. ஆகவே அந்த பூ இல்லை என்றால் அந்த மனம் கிடையாது. அதுபோல மனத்தாலே பூ இனியதாகிறது என்பது போல இன்னதாலே மனம் இனியதாகிறது என்று கவி பாடுவது இல்லை. இன்னதாக என்ன? அந்த பூ மனத்தாலே பூ உண்டாகிறதுன்னு யாரும் கவி பாட மாட்டாங்க. கவி பாடுறது எப்படின்னா, பூவுக்கு இருக்கிற மனத்தை அதை பலவிதமாக சொல்லலாம் தவிர மனத்திற்காக பூவா பூவிற்காக மனமானா, மனத்திற்காக பூனா பூ இல்லாமல் மனம் வரலாமே, அது வராதே. ஆகவே பூ தான் முக்கியம். பூவிலிருந்து தான் மனம் உண்டாருது. அதுபோல மனத்தாலே பூ இனியதாகிறது என்பது போல எவனும் இந்த இனதாலே மனம் இனியதாகிறது என்று யாரும் கவி பாடுவதில்லை. அதுபோல பிரசூனாம் புஷ்யந்தீமபி பரிமளர்த்தி ஜுகாதிஷு ஈஸ்வரனை புஷ்பஸ்தானையாகவும் பிராட்டியை பரிமளஸ்தானையாகவும் பட்டர் அருளி செய்கிறார். யாரு பூ? பெருமாள் பூ. மனம் யாரு? அப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமே தவிர மனமோடு சேர்ந்த நாரும் மணக்காது. பூ இருந்தால் தானே மனமே வரும். அதனால் என்கிறபடியே ஈஸ்வரனை புஷ்பஸ்தானையாகவும் பிராட்டியை பரிமளஸ்தானையாகவும் பட்டர் அருளி செய்கையால் புஷ்ப பரிமளங்களுக்கு போலே இருவருக்கும் பிரதக்ஸ்திதி இல்லை என்னும் இடம் அர்த்தாத்து சித்தம். இது என்ன ஜட்ஜ்மெண்ட்? அர்த்தாத்து சித்தம். இது வந்து இதான் ஜட்ஜ்மெண்ட். என்னென்னா முடிவு. என்ன முடிவுன்னா, பூவினாலே தான் மனம் உண்டாகும். அதனாலே பிராட்டியை பரிமளஸ்தானையாகவும் ஈஸ்வரனை புஷ்பஸ்தானையாகவும் பட்டரும் சொல்லியிருக்கிறபடியாலே புஷ்ப பரிமளங்களுக்கு போலே இருவருக்கும் புஷ்பத்துக்கும் பரிமளக்கும் பிரிவு உண்டோ? புஷ்பத்திற்கும் பரிமளத்துக்கும் பிரிவு கிடையாது. அதுபோல பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பிரிவு இல்லை. புஷ்ப பரிமளங்களுக்கு போல இருவருக்கும் பிரதக்ஸ்திதி இல்லை என்னும் இடம் அர்த்த சித்தம். ஆகவே இது நிர்தாரணமாக சொல்லப்பட்டது. இந்த பிரதக்ஸ்தித்ய பாவத்தை அனுமதித்து கொண்டு இச்சேர்த்தியை சேதனருக்கு உத்தேசியமாய் தலை கட்டின படியை அருளி செய்கிறார். ஆக இச்சேர்த்தி உத்தேசமாய் விட்டது என்று. ஆகவே இதனால் என்ன தெரிஞ்சது? என்ன சித்தாந்தம் அப்படின்னா, பிரதக்ஸ்தித்ய அபாவம் ரெண்டு பேருக்கும் பிரிவுங்கிறது கிடையாது. அனுமதித்து கொண்டு இச்சேர்த்தியாலே பிரதக்ஸ்தித்ய அபாவம்னா பிரிவு கிடையாதுன்னா சேர்த்தி தானே. அப்போ இந்த சேர்த்தியே சேதனருக்கு உத்தேசியம். ஒரு மிதுனமே உத்தேசியமாக தலை கட்டினபடியை அருளி செய்கிறார். ஆக இந்த சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது. பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற காட்சி தான் அந்த ஸ்ரீரங்கத்திலே, இந்த கத்தியத்திரயத்திலே ஸ்ரீரங்க நாச்சியாரும் பெருமாளும் சேர்ந்திருந்த சேர்த்தியிலே தானே ராமானுஜர் கத்தியத்திரயத்தை அருளி செய்தார். ஆகவே அந்த சேர்த்தியே நமக்கு உத்தேசமாய் ஆகிவிட்டது என்பதாக கூறி, ஆக இச்சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது. நமக்கு இந்த சேர்த்தி தான் முக்கியம். அவள் பெரியவன், அவன் யான் பெரியன், நீ பெரியவன் என்பதை யார் அறிவார் என்பதை போல அவள் பெரியவனா இவன் பெரியவான்னு பார்க்கறத விட அவள் எல்லாரும் அவனுக்கும் வேண்டியவள், இவர்களுக்கும் வேண்டியவள். ஆகவே அந்த பிராட்டி எம்பெருமானோடு இருக்கிற சேர்த்தியே நமக்கு உத்தேசியமாய் விட்டது என்பதை நிர்தாரணமாக சொல்லி அடுத்த சூத்திரத்திலே 47வது சூத்திரத்திலே ஆக இச்சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது என்பதாக காட்டுகிறார். 45வது சூத்திரம். ஆக பிரித்து நிலையில்லை. இந்த பிரதக்ஸ்தித் அபாவத்துக்கு 2 திருஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். பிரபையை என்று தொடங்கி பிரபையும் பிரபாவானையும் புஷ்பத்தையும் மனத்தையும் போலே, அதாவது பிரபைக்கும் பிரபாவானுக்கும் பிரதக்ஸ்திதி இல்லாத போலவும் புஷ்பத்துக்கும் பரிமளத்துக்கும் பிரதஸ்திதி இல்லாத போலவும் என்கை அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா அனன்யாகிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா என்று பிரபாபங்களைப் போலே இருவருக்கும் பிரதக்ஸ்திதி இல்லை என்று விடம் இருவர் வாக்காடும் சொல்லப்பட்டதிலே பிரசூனம் புஷ்யந்தேமபி பரிமளத்தி ஜுகாதிஷேயோ என்கிற விடத்திலே ஈஸ்வரனை புஷ்பஸ்தானையாகவும் பிராட்டியை பரிமளஸ்தானையாகவும் பட்டர் அருளி செய்யாலே புஷ்ப பரிமங்களுக்கு போல இருவருக்கும் பிரதக்ஸ்திதி இல்லை என்னும் இடத்தை அர்த்தாது சித்தம்
இந்த பிரகஸ்தி சித்தபாவத்தை அனுமதித்து கொண்டு இச்சேர்த்தியே சேதனருக்கு உத்தேசியமாய் தலை கட்டினபடியை அருளி செய்கிறார் மேல். ஆக இச்சேர்த்தி உத்தேசியமாய் விட்டது என்று. ஆக 47 சூத்திரத்தில் இந்த சேர்த்தி நமக்கு உத்தேசியம் அப்படின்னு படிப்படியாக மேலே கொண்டு போகிறோம். இதோட இன்னைக்கு உங்ககிட்ட ஆரம்பிக்கும். உத்தேசியமாகி விட்டதுங்கிறது அடுத்த சூழ்நிலையே அதே வரும். ஆமாம், அது திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அது எப்படி உத்தேசம்? உனக்கு உத்தேசம் எனக்கு உத்தேசத்தில் இவனா சொன்னான்னா கோதில் உலகாசிரியன் குரு குழுவோத்தமதாதர் தீதில் திருமணையாழ்வார் செடுங்குருவை மணவாளர் போது புகழ் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போத மணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே வாடி உலகாசிரியன் வாலியவன் மண்ணுகுளம் வாடி முரும்பை என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்பமல் குமிக்கு நல்லா இடம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போது முடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி வலுவா சிறுநல்லூர் மாமலையோன் பதந்தழுவாருக்கு வாராதுய நமஸ்ரீ சேனாதாரிய இந்தி நகரஜன்மனே பிரகாதலப்த பரம பிராப்தி வைங்கரிய சாலினே ஹிமச்சடாரி கடஜித்யராஜ சம்யஜாமா திருமானகிரி யோகி பதாஞ்ச பக்தம் சுத்தியந்தைக் சுகபோதன சம்பிரவீணம் ராமான்யம் நிவரம் குருமாஸ்ரயாமக ஸ்ரீமச்சடா எதிராஜ கிருபாவலம்பம் சம்யோ மயந்திர ககனாத்மேந்திர பக்தம் வேதாந்தைக் விசதீகரண பிரவீணம் ராமான்யம் யதிவரம் குருமாஸ்ரயாமஹ.